கம கமன்னு சீரக சம்பா அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு வணக்கி விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாவையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூமை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி இதெல்லாம் நல்லா கொதிச்சு ஒரே சேராக வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மசாலா ஸ்பைசஸ்லாம் இறங்கி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் ஃபீல் இருக்கும். கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான். அதிகமாக நம்ம எதுவும் ஆட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.